அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த பகுதியில் காணலாம். தேசிய அனல்மின் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக CA மற்றும் CMA முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 40 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு, நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் ntpc.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 19ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் காலியாக உள்ள 70 ஸ்காஃப் ஹோல்டர் மற்றும் செமி ஸ்கில் ரிக்கர் பணியிடங்களுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதிலிருந்து 45 வயதுடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடற்தகுதி தேர்வு மற்றும் செயல்முறை தேர்வு மூலம் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் cochinshipyard.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 19ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரூர்கேலா IIT நிறுவனத்தில் நிரப்பப்பட உள்ள ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் பணிக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. +2 முடித்தவர்கள் மற்றும் ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்யும் திறன் படைத்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 28 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்துத் தேர்வு, தட்டச்சு தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 500 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 19ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதியாக MBA முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 38 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணைய வழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் pnbindia.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1180 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடி பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக மார்ச் 23ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.